கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் மாபெரும் நகைச்சுவை சிந்தனை பட்டிமன்றம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ், இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப நல்ல சோப், மில்கா ஒண்டர் கேக் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார்ஸ் விளக்குத்தூண் மதுரை. இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் சுதந்திர திருநாள் பட்டிமன்றம். உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பினை கொடுத்துருக்காங்க. இன்றைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் சுதந்திரம் அவசியமா ஆபத்தா அப்படின்னு தலைப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கூட இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, அவங்க அம்மா இங்கே வா, பள்ளியிடம் முடிஞ்சு வந்திய இந்த ட்ரெஸ்ஸை அவுத்து வேற மாற்றுறது வந்தோன்னே அப்படி கத்துறா அப்படின்னு. என்னைய கொஞ்சம் தனியாக இருக்க விடு. வயசு இப்போ தான் 5 ஆகுது. அந்த பிள்ளை சொல்லுது லீவ் மீ அலோன் அப்படிங்குது, தனியாக இருக்க விடு. அங்கே பார்த்தா புருஷன் முண்டாட்டி 2 பேர்த்துக்கு சண்டை. வந்தோன்னே ஏன் அந்த பிள்ளைய அப்படி டார்ச்சர் பண்ணுற, என்னைய டார்ச்சர் பண்ணுற மாதிரியே நீ அந்த பிள்ளையும் டார்ச்சர் பண்ணுறியா அப்படிமா. பேசாமறியா, பேசாம லீவ் மீ அலோன் அப்படிங்குது. யார் அந்த அம்மா. நான் தனியாக தாண்டி இருந்தேன், எங்கள் அப்பந்தான் தெரியாமல் கொண்டு வந்து உன்னைய கட்டி வச்சுட்டான். எல்லாரும் தனியாக இருக்கிறதுல ஒரு தனி சுகம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 3 சீட் இருக்க இடத்துல 2 பேர் உட்காராமல் அவர் மட்டும் உட்காந்துருந்தாருன்னா அந்த வராத 2 பேரை நினச்சி வாழ்த்திக்கிட்டே உட்காந்துருக்கேன். காரணம், காலை நீட்டலாம், திடீர்னு படுக்கலாம். பெரும்பாலும் எல்லாரும் விரும்புகிறது இந்த டிரைவர் சீட்டுக்கு நேராக தனியாக ஒரு சீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பெரும்பாலும் டிரைவருங்க அவங்களுக்கு வேண்டிய பொம்பளை பிள்ளைகளை தான் உட்கார வச்சுருப்பார். தயவுசெய்து டிரைவருங்க கோச்சிக்கிறாதீங்க. எங்கள் திண்டுக்கல்ல இருக்க டிரைவரில் ஒரு டிரைவர் அப்படி இருந்தார். என்னென்னா டிரைவர் கொஞ்சம் நேரம் மகிழ்ச்சியாக இருப்பார், இந்த பக்கம் பார்க்க மாட்டார், கண்ணாடியில் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படி சந்தோஷமாக ஓட்டிகிட்டு போவார். காரணம், அந்த தனி சீட்டில் உட்காந்துருக்கிறது ஒரு தனி சுகம். ஒரு குழந்தை, அந்த குழந்தையிலேருந்து அவன் வாலிபனாகி திருமணமாகிற வரைக்கும் அவன் சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அவனை எல்லாரும் சுதந்திரமாக விட்டுறம்மா. அவனை எது படிக்கணும், எந்த டீச்சர்கிட்ட படிக்கணும், எந்த ஸ்கூலில் படிக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். வைக்கலைன்னா அந்த குழந்தை நமக்கு இல்லை அப்படின்னு ஆகுது இன்னைக்கு. அதனால தான் 2 தலைப்பு. இன்றைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் சுதந்திரம் அவசியமே அப்படிங்கிற அணியில் 3 பேர் பேச வந்திருக்காங்க. அந்த அணியினுடைய தலைவராக வந்திருப்பவர் என் அன்பு சகோதரர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். அவர் அவசியமே அப்படிங்கிற அணி. அதைத் தொடர்ந்து திருத்தணியில் ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார், பிரின்சிபல். ஆழமான நகைச்சுவையோடு பேசுகின்ற ஆற்றல் அருமை சகோதரி வேதநாயகி அவர்களுக்கு உண்டு. அதுக்கு அடுத்து அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, இருக்கிறதுலே வயசு ரொம்ப சின்ன பையன் அவர் தான். ஆனால் வயசானவங்க கட்டுற வேட்டியை கட்டிட்டு வந்திருக்கார், அந்த ஜருக பார்டர் போட்ட வேட்டி. அருமை சகோதரர் முத்துக்குமார், நாங்கள் வளர்த்த பிள்ளை அது. அவங்க 3 பேரும் அவசியமேன்னு பேச வந்திருக்காங்க. ஆபத்தே அப்படிங்கிற அணியில் தலைவராக பேச வந்திருப்பவர் ஆண்டாள் குடியிருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வருகை இருந்திருக்கும் எங்கள் அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன். அதற்கு அடுத்து அந்த அணியின் கருத்துக்களை வலியுறுத்தி பேச வந்திருப்பவர் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஏழைகளின் மருத்துவர். சீர்காழியில் அவர் மருத்துவ பணி ஆற்றும் பொழுது 3 ரூபாய் கட்டணத்தை பெற்று 3 ரூபாய் டாக்டர் என்று பாராட்டப்பட்டவர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி. அவர் ஆபத்தே என்ற அணியினுடைய அடுத்த பேச்சாளர். அந்த பக்கம் ஒருத்தர் சிவப்பு கலர் சட்டை, முனைவர் டாக்டர் விஜயகுமார், எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவர். கோபமாக தனது கருத்துக்களை ஆவேசத்துடன் வழங்குகின்ற முனைவர் விஜயகுமார். இவங்க 3 பேரும் ஆபத்தே என்ற அணியில் பேச வந்திருக்கிறார்கள். இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் சுதந்திரம் அவசியமா ஆபத்தா என்ற அணியில் அவசியமே என்ற அணியை துவக்கி வைத்து
அருமை தம்பி முத்துக்குமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம் அவசியமே என்று பேச இந்த பிள்ளைக்கு சுதந்திரம் தந்த நடுவர் அவர்களையும் கலைஞர் தொலைக்காட்சியையும் வணங்கி துவங்குகிறேன். ஐயா, இன்னைக்கு பயலுக பூரா பெரியவங்களை பார்த்து பூமரங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா காரணம் இல்லாம சொல்லலையா. அவங்க எங்களை கண்டிக்கிறோங்கிற பேர்ல எங்க வாழ்க்கையில கபடி விளையாண்டு போயிடுறாங்கய்யா. இன்னைக்கு 20 வருஷம் முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க வீட்டில், இன்னைக்கு 90s கிட்ஸ்னு ஒரு பெரிய தலைமுறை இருக்கும்யா. ஒரு வயலுக்கும் கல்யாணம் ஆகலை, பூரா பையிலும் சும்மா வைக்கிறாங்க. காரணம், போன தலைமுறை தம்பி காதல் கதல் பண்ணிடாதப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுப்பா, காதலே வேணாம்ப்பான்னு வீட்டில் சொன்னதை கேட்டு நாமத்துக்குமார் தான் ஒரு கவிதை சொல்லுவார். ஆண்களின் காதல் புத்தகத்தில் வைக்கப்பட்டுள்ள மயிலிறகை போன்றது, குட்டி போடாது என்று தெரிந்தும் தீனி போடுவதை நிறுத்துவதே இல்லைனார். ஒன் சைட்ல வா பண்ணி கடைசியில் பொண்ணு கிடைக்காம வீட்டில் கூட்டி போறாங்கயா பொண்ணு பார்க்கறதுக்கு. 90 கிட்ஸ்லாம் இப்போ பொண்ணு கிடைக்காம ரொம்ப வேதனைப்படுறாங்களாம். ஒரு பொண்ணு 52 பேரை கல்யாணம் பண்ணி 52வது ஆள்கிட்ட மாட்டிருச்சு. அங்கே வார் அவர் சந்தோஷப்படுறாரு பாருங்க. அவர் அது யார்ரா அந்த 52 பய அந்த பிள்ளைகிட்ட ஏமாந்தவன். அதில் அவன் சொல்கிறான், அந்த 90 கிட்ஸு 53ஆவதா என்னை கட்டுறதுக்குள்ளே நீ மாட்டிக்கிட்டியம்மா, அந்த பிள்ளைய நம்ம கட்டலான்டாங்கிறான். என்னன்னா வேற யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க, அந்த பிள்ளையவாது கட்டுறான் அப்படின்ட்டு ஒருத்தன் சோசியல் மீடியாவில் விவரத்தை சொல்கிறேன். காலம் போன காலத்தில் வீட்டில் பொண்ணு வாக்க கூட்டி போனாங்க. அந்த பிள்ளைய வைக்கிற லிஸ்ட்டை பார்த்தாக்க மாப்பிள்ளைக்கு ₹1,00,000 சம்பளம் இருக்கணும், இஎம்ஐ இல்லாத கார் இருக்கணும், லோன் இல்லாத வீடு இருக்கணும், பேங்க் நிறைய பேலன்ஸ் இருக்கணும், தலை நிறைய முடி இருக்கணும். எங்கேயா போவேன் அவன்? இவ்வளவு போராடி அந்த பொண்ணு கிடைக்கிறவக்குள்ள அப்போ சொல்கிறாங்க வீட்டில், ஏன்டா வாழ்க்கையில் உருப்படியாக ஒன்றுமே பண்ணலை, கழுத லவ்வாது பண்ணியிருக்கலாம்ல, உனக்கு பொண்ணு தேட முடியலைங்கிறாங்க. அறிவுமதி தான் ஒரு கவிதை எழுதுவார். என்னை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, உன்னையும் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, நம்மைத்தான் யாருக்குமே பிடிக்கவில்லைன்னு காதல் திருமணங்கள் பற்றி அறிவுமதி எழுதுவார். இன்றைய பெரியவர்கள் பிள்ளைகளின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாக நினைத்துத்தான் ஆவணப்படுகொலைகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு இந்த மண்ணில் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இவர்கள் மறுக்கிற சுதந்திரம் தானையா. 12வது முடிச்சிடான் பையன், என்ன படிக்க வைக்கலான்னு சித்தப்பாட்ட கேட்குறாங்க, மாமாட்ட கேட்குறாங்க, பெரியப்பாட்ட கேட்குறாங்க, பள்ளிக்கூடத்து வாத்தியாட்ட கேட்குறாங்க. நீ என்னடா படிக்க போறன்னு அவன்கிட்ட மட்டும் கேட்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவன் என்ன படிக்கணுன்னே தெரியாம திணறிக்கிட்டு இருக்கான். நாமுத்துக்குமார் அவருடைய அணிலாடு மூன்றில் அப்பா பத்தி எழுதியிருப்பாரியா. ஒரு சிறந்த அப்பா எப்படி இருக்கணுங்கிற இந்த பட்டிமன்றத்தின் தலைப்புக்கு நாமுத்துக்குமார் விடை சொல்றாரு. 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு வீட்டில். நாமுத்துக்குமார் அப்பா முன்னாடி வந்து, நாமுத்துக்குமார் அப்பா ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தவர், தன் வாழ்வில் புத்தகங்கள் வாங்குவதற்காகவே பெருங்கடன் வாங்கினவர். அவர் சொல்றாரு, டேய் சும்மா படிச்சுக்கிட்டே இருக்காரா, டென்ட் கொட்டையில் ரத்த கண்ணீர் படம் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வான்னு சொல்றாரு. நாமுத்துக்குமார் இல்லப்பான்னு சொல்லிட்டு படிச்சிருக்காரு. அதன் பிறகு நாமுத்துக்குமார் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்று மட்டும் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லாமல் சினிமா கினிமா போகாம ஒழுங்கா உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லி தான் நிச்சயம் நான் சினிமாவுக்கு போயிருப்பேன்னு சொல்றார். பெற்றோர்கள் எப்படி வழி நடத்துகிறார்களோ, உனக்கு சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேன்னு ஐயா, இந்த வயசு, இந்த இளமை, இந்த இளம் பருவம் வெடி மருந்து மாதிரியா, அதை சரியாக கையாண்டா பாதுகாப்பு. அதை அடக்கி அடக்கி வைக்கும் போது தான் அது வெடித்து சிதற பார்க்கிறதுங்கிறது அந்த பெரியவர்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கிறதா என்னுடைய கேள்வி. இந்த பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு முத்திரை குத்துகிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் 2ஆம் கிளாஸ் பையன் வீட்டில் போய் அம்மா கிட்ட, அம்மா செக்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்கான். சப்புன்னு ஒரு அறை. 2ஆவது படிக்கிற வயசுல உனக்கு என்னடா அந்த பேச்சு, அப்பா வந்திருக்காரு, ஏம்மா அடிச்ச, அவன் செக்ஸ்னா என்னன்னு கேட்குறாங்க, அப்பா சப்புன்னு அடிச்சிருக்காரு. மறுநாள் பையனை கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. வாத்தியார்கிட்ட போய் என்னங்க என்ன கேட்டான், இந்த மாதிரி செக்ஸ்னா கேட்டால் அவங்கள்ட்ட சண்டை போகிறான். வாத்தியார் 2 அறையை போட்டு பள்ளிக்கூடத்தில் வந்து தான் கெட்ட போயிட்டான், இல்லை வீட்டில் தான் கெட்டு போயிருக்கேன், மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கான். அவன் அழுதுகிட்டே போய் கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கான், ஏன் மாப்பிள்ள செக்ஸ்னா என்னடா இருக்கான், தெரியல மாப்பிள்ள, ஐடி கார்டில் கடைசியில் போட்டுருந்தா என்னன்னு கேட்க போனது தான் அடி அடி அடிக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் எதை கேட்க விரும்புகிறார்கள்னு நினைக்காம இவங்களா ஒரு முடிவு பண்ணி போட்டு அடிச்சு அவனை மாற்றி மடக்கி. ஒன்றும் இல்லை, புதுக்கோட்டை பக்கத்தில் ஆதரங்கோட்டைங்கிற கிராமம், அங்கே ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு, அரசு பள்ளியில் படிக்கிற பொண்ணு, ஏழ்மையான குடும்பம், நாசாக்கான ஒரு தேர்ச்சி எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. பொருளாதார வசதி இல்லை, நிறைய தொண்டு நிறுவனங்கள் சேர்ந்து அந்த பிள்ளை நாசா போகிறதுக்கான பணத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ கிராமாலயான்னு ஒரு தொண்டு நிறுவனம் வந்து, நீ நாசா போகிறதுக்கு நாங்கள் முழு பணத்தையும் தர்றோம்னு சொல்லுது. இப்போ வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை அப்படியா அது எங்கள் வீட்டுக்கே கொடுங்கன்றிருப்பாங்க. அந்த பிள்ளை சாமர்த்தியமாக ஒன்று சொல்லுது, நான் நாசா போகிறதுக்கான வழி கிடச்சிருச்சு, ஆனால் எங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் கழிப்பிடம் போவதற்கான வழி இல்லைன்னு சொன்ன பிறகு கிராமாலயா நிறுவனம் அந்த கிராமத்துக்கு 126 கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்ததுங்கிற செய்தி மகாராஷ்டிராவில் இருக்கிற 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் வந்திருக்குன்னா, இன்றைய பிள்ளைகள் அவர்கள் கனவுகளை சரியாக திட்டமிடுகிறார்கள். நீங்கள் அவைகளை தடுத்து நிறுத்தாம இருந்தா போதுங்கிறதா எங்களுடைய.
இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கனவு பெருசா இருக்கு. அவங்க வாழ்க்கை முறை மாறிடுச்சு. ஜென்சி ஜெனரேஷனா இருக்கிறாங்க. நீங்களாம் அந்த காலத்துல பேஷன் ஒன்று, ப்ரொஃபஷன் ஒன்றுன்னு வச்சிருந்தீங்க. தொழில் வேற, உங்களுக்கு பிடித்த வேலை வேறன்னு வச்சிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் தங்கள் பேஷனையும் ப்ரொஃபஷனையும் ஒன்றாக தேர்வு செய்ய முடிவு செய்கிறார்கள். அப்படித்தான் இந்த மேடையில் எனக்கும் ஒரு இடம் கிடைத்திருக்கிறது என்றால், நாங்கள் இந்த இளம் பருவத்தில் வளர்ச்சியை நோக்கி நகர்கிறோம். அதில் கொஞ்சம் மகிழ்ச்சியும் இருக்கிறது. அதை வறட்சியாக்கி விட வேண்டாம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்ன பிள்ளையில கடவுள் உன் கண்ணை அமுச்சிரும், கையை ஒடிச்சிரும், காலை காணாக்கிறேன். இன்னும் சில பயமுறுத்தல்களை பார்க்கணுமே. இந்த வேப்ப மரத்து பக்கம் போகாதரா, போன வருஷம் செத்தான்ல முனியாண்டியே, அவன் அங்கே தான் நின்று எல்லாத்துக்கிட்டையும் பீடி கேட்டுக்கிட்டு இருக்கானா. போன வருஷம் செத்த முனியாண்டி எப்படி இப்போ பீடி குடிச்சிக்கிட்டு இருப்பான்? அறிவியல் பூர்வமான அந்த சிந்தனையை மழுங்கடிச்சு அப்படி போகிறப்பயே அவனுக்கு அந்த கிளை அசைகிறது முனியாண்டி மாதிரியே தெரியும். அதுக்கிடையில் ஒரு மின்மினி பூச்சி இருக்கேன், அங்கே உட்காந்து பீடி குடிக்கிறான் போல அப்படின்ட்டு பயந்து நேரம் ஒடியாந்து எம்மா அப்படிமா முனியாண்டி மேலே உட்காந்துருந்தாமா அப்படின்ட்டு பயந்து இப்படி விழுந்தவன். வேப்பலையை போட்டு அடித்து அவனை மந்திரிச்சு கையில் இங்கிட்டு ஒரு 15 கயிறு, இங்கிட்டு ஒரு 15 கயிறு, தாயத்தை எல்லாம் கட்டி கைத்துக்கடை முதலாளி மாதிரி உட்கார வச்சுருக்காங்க அவனை. குழந்தைகள்லையே இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கும் பொழுது அவன் பெரியவனானோன்னா எவ்வளவு கட்டுப்பாடுகள் அவனுக்கு விதிப்பாங்க. எந்த குழந்தை சுதந்திரமாக சிந்திக்க அனுமதிக்கப்படுகிறதோ அந்த குழந்தை தான் மிகப்பெரிய சாதனைகளை சாதிப்பான்னு நான் சொல்ல, முத்துக்குமார் சொல்லியிருக்கார். அவருக்கு பதில் சொல்லணும். முத்துக்குமாருக்கு பதில் சொல்ல விஜயகுமார். வாங்க விஜயகுமார். விஜயகுமார் ஆபத்தே என்ற அணியை துவங்கி வைக்க உங்கள் பலத்த கரவொலியோடு வருகிறார். வாங்க. கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் ஆபத்து தான். சுதந்திரம் என்பதற்கு அடுத்த சிந்தனை என்ன? கட்டுப்பாடு. கட்டுப்பாடு இல்லை என்றால் பிள்ளை பிராயத்திலே வளர்க்கப்படுகிற குழந்தை சரியாக வளருமா? முத்துக்குமார், உனையெல்லாம் சரியா வளர்க்காத முடி கூட நீ வெட்டல. நெல்லை ஜெயந்தா எங்க அணியில பேசுவார் நினைச்சேன். 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்று படிக்கவில்லையா மிஸ்டர் ஜெயந்தா? போச்சுரா, அவர் கவிதையை வச்சு அவருக்கே ஆப்பு வச்சுட்டார். ஒரே பிள்ளைன்னு சுதந்திரம். அப்படி சுதந்திரம் கொடுத்து கொடுத்து நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி உட்கார்ந்து இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு தான் ஒரு கவிஞன் எழுதினான், எனக்கு ஒரு பொண்ணு ஒரு சன்னு, என் பொண்ணும் என்னை காப்பாத்தல, என் சன்னும் எனக்கு காப்பாத்தல, முத்தமிழ் அறிஞரின் பெண் சன் தான் என்னை காப்பாற்றுகிறது என்று ஒரு தாய் எழுதுகிறாள் என்று சொன்னால் இந்த மாமன்றம் சிந்திக்க வேண்டும். நீதிபதி அவர்களே, சின்ன உயரத்தில் இருக்கிற செடி மரங்கள் பூ பூக்குற போதே அந்த விவசாயி என்ன செய்வான்? இந்த நேரம் பூ பூக்குற தருணம் இல்லை, இப்போது பூ பூக்க கூடாது, இது இந்த செடிக்கு ஆபத்து என்று அந்த பூவை உதிர்த்து விட்டு விடுவார்கள். எப்போது எதை செய்ய வேண்டும் என்று அந்த விவசாயிக்கு தெரிந்திருக்கிறது. அந்த 3 பேருக்கும் தெரியலையேங்கிறது தான் எங்களுக்கு வருத்தம். சுதந்திர நாளிலே பெருமையோடு பேசுகிற நீதிபதி அவர்களே, மனு பாக்கர் இன்றைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்கிலே வெண்கல பதக்கம் வாங்கி இந்தியாவினுடைய பெருமையை உலகிற்கு எடுத்து காட்டினாரே, அந்த பொண்ணோட வரலாற்றை பார்க்கிறேன். 16 வயசுல காமன்வெல்த் போட்டியில தங்கம். இந்த மாமன்றம் சிந்திக்க வேண்டும். 17 வயதுல ஒலிம்பிக்கு தகுதி, 18 வயதுல உலக கோப்பையில 8 தங்கம். அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக் வருது. அந்த குருநாதர் 3 போட்டியில் இந்த பிள்ளை கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு மனு பாக்கர். அவருடைய குருநாதர் ஜஸ்பால் ராணா, போகக்கூடாது, உனக்கு சுமையா ஆகிடும், நீ போகக்கூடாது 3 போட்டியிலையும், ஏதாவது ஒரு போட்டியில பதக்கம் வெல்லுற மாதிரி நீ பயிற்சி எடுன்னு சொன்னார். முறிவு ஏற்பட்டது. ஜஸ்பால் ராணா என்கிற குருநாதனுடைய சுதந்திரத்தை கட்டுப்பாட்டை மதிக்காமல் தூக்கி வெளியில போட்டுட்டு பயிற்சியே வேணாம், ஜஸ்பால் ராணா என்கிற குருவை விட்டு விலகி விட்டார் மனு பாக்கர். அடுத்து டோக்கியோவிலே ஒலிம்பிக் போட்டி நடந்தது. நீதிபதி அவர்களே, ஜஸ்பால் ராணா சொன்ன மாதிரியே எந்த பதக்கமும் இல்லாமல் தோல்வியோடு திரும்பினார். தன் தவறை உணர்ந்து கொண்டு ஆசிரியருடைய கட்டுப்பாட்டை மதித்து ஜஸ்பால் ராணா வீட்டுக்கு ஓடி போய், குருவே என்னை மன்னிச்சிருங்க, நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துச்சு, நீங்க சொன்னதை கேட்டிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன்னாரு.
பரவாயில்ல, என்னம்மா தப்பு பண்ணாலும் திருந்திட்டிய அப்படின்னு ஏற்றுக்கொண்டார், பயிற்சி கொடுத்தார். ஒலிம்பிக்கிலே இன்றைக்கு பதக்கம் வாங்கியது அந்த யஷ்பால் ராணா. அவர் கொடுத்த அந்த கட்டுப்பாட்டிலே வளர்ந்ததெல்லாம் நீதிபதி அவர்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு குழந்தைகள் சொல்றதை மதிக்க மாட்டேன்றான். பிள்ளைகளை கூட நம்பலாம், இன்றைய சூழலை நம்ப முடிகிறதா? இன்றைக்கு சுதந்திரத்தை பயன்படுத்த தெரியாதவர்களிடத்தில் சுதந்திரத்தை கொடுப்பது என்பது ஆபத்து, ஆபத்து, ஆபத்து என்று சொல்லி இப்படி நிறைவு செய்கிறேன். நீதிபதி அவர்களே, சின்ன வீட்டுக்குள் கூடி வாழ்ந்தோம் கனமாய் அன்று, பெரிய வீட்டுக்குள் வாழுகிறோம் தனித்தனி அறையில் நடைப்பினமாய் இன்று. இன்றைக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தை இல்லாமல் சுதந்திரம் என்ற பெயரால் உணவு பறிபோய்விட்டது, உடை கலாச்சாரம் பறிபோய்விட்டது. தொலைபேசிக்குள்ளேயே தொலைந்து போகிற வாழ்க்கை தான் சுதந்திரம் என்று சொன்னால் நாளைய தலைமுறைக்கு நாம் ஏங்கி தவிப்போம் என்று சொல்லி கட்டுப்பாடுதான் சரியான வாழ்க்கையை தீர்மானிக்கும். பிள்ளைகள் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிற பக்குவம் அவர்களுக்கு இல்லை. அந்த பக்குவம் இல்லாத பருவத்தில் சுதந்திரம் ஆபத்து என்ற அற்புதமான தீர்ப்பை எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன கட்டுப்பாடு இல்லாமல் வளர்கின்ற குடும்பமோ பள்ளியோ நிறுவனமோ எதுவுமே இதுவரைக்கும் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. எங்கே கட்டுப்பாடு சுதந்திரம் அளவாக வழங்கப்படுகிறதோ அந்த இடத்தில் தான் வளர்ச்சி இருக்கும்னு யார் விஜயகுமார் பேசியிருக்கார். இனி அதுக்கு பதில் சொல்லணும். வாங்கம்மா அம்மா வேதநாயகி. தமிழை வாசிக்க மட்டுமல்லாமல் அதை சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர் தொலைக்காட்சியினுடைய அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரம்னா என்ன? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்குறேன். நடுவர் அவர்களே, சுதந்திரம்னா என்னங்க? நான் இன்னொருவருக்கு அடிமை இல்லை என்பது சுதந்திரம் கிடையாது. எனக்கு யாரும் அடிமை இல்லை என்பதுதான் உண்மையான சுதந்திரம். நடுவர் அவர்களே, யோசித்து பாருங்க. பெற்றோர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள் வழியில் வந்தவர்கள் தான் பிள்ளைகள், நாங்கள் ஒற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் உங்களுக்காக பிறந்தவர்கள் கிடையாது என்பதை பெற்றோர்கள் மறந்து போயிருக்கிறாருங்க. நடுவர் அவர்களே, பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சுதந்திரம் கொடுக்குறீங்க? யோசித்து பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செருப்பு தைக்கிறவனுடைய மகன் செருப்பு தான் தைக்க வேண்டும், முடி திருத்துபவனுடைய மகன் முடிதான் திருத்த வேண்டும், ஆட்டோ ஓட்டுபவருடைய மகன் ஆட்டோ தான் ஓட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது அவசியமானதனால்தான் இன்னைக்கு செருப்பு தைக்கிறவனுடைய மகன் செக்ரட்டரியேட்ல செக்ரட்டரியா வேலை செய்யறான். நடுவர் அவர்களே, ஆட்டோ ஓட்டருடைய மகன் IAS ஆகிறான் என்று சொன்னால் சுதந்திரம் கொடுத்த பெருமை இல்லைங்களாங்க? நான் கேட்கிறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. பாரு, எதிர்த்து விட்ட பிள்ளைய படுறா. டேய், எதிர்த்து விட்ட பிள்ளைய படுறா. என்னமா படிக்குது அந்த பொம்பளை பிள்ளை? அது மாதிரி நீ படிக்கிறியாடா? அந்த பொண்ணை பாடுறா, அந்த பொண்ணை பாடுறா அப்படின்னாரா அவங்க அப்பா. இவன் ரொம்ப கூலா சொன்னா, அந்த பொண்ணை பார்த்ததுனால தான் நான் ஃபெயில் ஆகி போயிட்டேன். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லைங்களாங்க? சுதந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் தெரியாம தான் கேட்கறேங்க. அதோ அவர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, எங்க ஐயா லுக்க பார்த்தீங்களா? எங்க அப்பா, அவருக்கு 2 பையன். அவர் என்ன படிக்க வச்சிருக்காரு? டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கு. நான் கேட்குறேன், அந்த பிள்ளைகிட்ட போய் நீ என்னதான்ப்பா படிக்க போறன்னு நீங்க கேட்டீங்களா? நீங்க டாக்டர்ன்றதுனால அந்த பிள்ளைய டாக்டருக்கா படிக்க வச்சிருக்கீங்களே நடுவர் அவர்களே, அதனால தான் அவங்க ஆபத்துன்னு பேசுறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு பட்ட மேற்படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்லுகின்ற மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு முதல் பயண செலவை நம்முடைய தங்க தளபதி முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு சுதந்திரம் இருக்கு இல்லைங்களாங்க? அவசியமா இல்லையா? யோசித்து பாருங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அப்பாங்கெல்லாம் அந்த காலத்துல தோல் மேல தூக்கி வச்சாங்க, தூக்கி வச்சு சாமியை பார்க்க சொன்னாங்க, ஒத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கு தோழர் போல தோளோடு தோல் சேர்த்து அப்பாக்கள் இன்னைக்கு வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அது இந்த கொடுக்கிற சுதந்திரம் தானங்க. சுதந்திரம் இல்லாத காலகட்டத்திலே ஆன்மீகம் பெண்களை தெய்வமாக்கியது, முதலாளித்துவம் பெண்களை அடிமையாக்கியது. சுதந்திரம் தான் இந்த உலகத்திலே பெண்களை தலைவியாக்கியது என்று சொன்னால் அது சுதந்திரத்துக்கு கிடைத்த பரிசு இல்லைங்களாங்க? என்ன தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? கை கட்டியே வாழணும்னு நினைக்கிறாங்க அவங்க. நாங்கெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, கை கட்டி வாழணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி டை கட்டி வாழணும்னு நினைக்கிறவங்க தான் நாங்க. நடுவர் அவர்களே,
நீங்க நல்லா யோசித்து பாருங்க. கட்டுப்பாடோட வளர்க்கறேன்னு சொல்லி அந்த பையன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் ஆகி அமெரிக்கா போயிடுவாங்க. ஆவரேஜா சுதந்திரமா படிக்கிற பையன் தான் அம்மா அப்பாவை வச்சு இன்னைக்கு சோறு போடுறான் நடுவர் அவர்களே. காஸ்ட்லியான பெற்றோர்களோடு அடிமையாக வாழ்வதை விட மனசுக்கு பிடிச்ச சுதந்திரத்தோடு ஏழை பெற்றோருக்கு மகனாக வாழ்வதில் தான் சந்தோஷம் இருக்குங்க. பிரச்சனை வரதாங்க செய்யும். யார் வீட்டுல பிரச்சனை இல்லை? யார் வீட்டில் பிரச்சனை? எல்லார் வீட்லையும் பிரச்சனை தான் இருக்கு. பிரச்சனையை தாண்டி நம்ம எல்லாரும் டைவர்ஸ் பண்ண சுத்திட்டு இருக்கோம் கிடையாது இல்ல, குடும்பத்தோட தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க நடுவர் அவர்களே, அப்பன் பேச்ச கேட்க மாட்டான், அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவன் எவன் பேச்சையும் கேட்க மாட்டான் நடுவர் அவர்களே. அதுதான் உண்மையான சுதந்திரம். அருமையான வாய்ப்பு வழங்கிய அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வேதநாயகி சும்மா ஆபத்துன்னு ஏண்டா பேசணும்னு விஜயகுமாரை சிந்திக்க வச்சுட்டாங்க. ராஜமூர்த்தி டாக்டரை இனி நம்ம பேசணுமா அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு வீட்டில் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? ஆம்பளை பையன் 10ஆவதுக்கு மேலே பாஸ் பண்ணல, அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா 9th எல்லாத்துலேயும் 95 வாங்குது. அந்த பிள்ளை 10th போக வேணாம், பயலே 9th ஃபெயிலாக போயிருக்கான். பொம்பளை பிள்ளை நிறையா படித்தா அப்புறம் அந்த பையன் சங்கடப்பட மாட்டானா? அப்புறம் அந்த பொம்பளை பிள்ளைய நான் எப்படி வீட்டில் பண்ணுறது? போதும், பொம்பளை பிள்ளை மட்டும் படித்தா போதும், ரொம்ப படித்தா மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்னு பிட்டை போட்டு அந்த பொம்பளை பிள்ளைகளை படிக்க விடாமையே காலங்காலமாக கெடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய சாதனை நிகழ்ந்திருக்குதுன்னா, 38 மாவட்டங்களில் 26 மாவட்டத்தில் பெண்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இருக்கிறார்கள்னா, இந்திய மாநிலங்களில் இப்படி ஒரு சாதனை வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. 26 பேர் பெண் கலெக்டர்கள். அதில் ஒரு மாவட்டத்தில், அது எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கலெக்டர் பெண்ணு, எஸ்பி பெண்ணு, ஆர்டிஓ பெண், டிஆர்ஓ பெண்ணு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு பெண். இந்த 5 பேருமே பெண்களாக மாவட்டத்தையே நிர்வகித்துட்டு இருக்காங்க. அவங்க நிற்கிறப்ப அவர்களுக்கு கீழே பணிபுரிகின்ற ஆண்கள் எல்லாம் அப்படி சல்யூட் அடிக்கிற அந்த காட்சி தான் தந்தை பெரியாரும் தேசிய கவி பாரதியும் பாரதிதாசனும் விரும்பிய சமுதாயம் இதுதான். இது ஆண்களை அடிமைப்படுத்துகின்ற செயல் அல்ல, எல்லோரும் சமம் என்ற அந்த உணர்வை உண்டாக்குகின்ற அந்த பெண் கல்வி இன்னைக்கு உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த குழந்தைகளுக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்து அவங்கள படிக்க விடுங்க. அதுதான் அவங்க முதல்ல கேட்டாங்க. அருமையான பேச்சு. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, மருத்துவர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு நான் இந்த மேடையிலே ஒரு குழந்தை நல மருத்துவராக ஒரு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸில் பணியாற்றுகிறேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் எங்களுடைய பள்ளியிலே இருந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தாங்க. பள்ளியிலே எனது ஆசிரியர்கள் அப்படி அந்த ஒழுக்கத்தை போதித்தார்கள், பண்பாட்டை போதித்தார்கள். The end of the education is character என்பார் சாய்பாபா. கல்வியினுடைய முடிவு எதுவென்றால் ஒழுக்கம். இன்றைக்கு எங்கே போயிட்டு இருக்கு? எங்கேயாவது ஆசிரியர்கள்லாம் நிம்மதியாக ஸ்கூலுக்கு போக முடியுதா? ஐயா தான் ஆசிரியர் உட்காந்துருக்கிறாங்க, ஆசிரியை உட்காந்துருக்காங்க. அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது எந்த வாத்தியார் எப்படி அடிப்பாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு போவோம். இன்றைக்கி ஆசிரியர்லாம் பயந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. கண்டிச்சா போதும், கொஞ்சம் அது பிரம்ப கையில் எடுத்தாலே போதும், அடுத்த நாள் ஊரே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஊரே கூட்டிகிட்டு வீடியோ எடுக்கிறான், அந்த ஆசிரியரை அடிக்கிறானுங்க. அதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கி செல்ஃபோனை ஒரு வரம்புக்கு மீறி பயன்படுத்துகிறார்கள். அற்புதமாக சொன்னீங்க, நிறைய சொன்னீங்க. அந்த செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போகாதீங்க, அந்த செல்ஃபோனை படுக்கை அறையில் வச்சுக்கிட்டு போர்வையை போட்டு உள்ளுக்குள்ளே பேசாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாங்கள் கொண்டு வரோம், கண்டிக்கிறோம். ஏனென்றால் காதலை பற்றிலாம் சொன்னாங்க. அப்பா, உண்மையான காதலுக்கு நாங்கள் எதிரிகளே அல்ல. இன்றைய சூழல் நீங்கள் எல்லாம் பாருங்க, குற்றத்தினுடைய பின்னணி என்ன? அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா அந்த பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காமல் இருந்தால் எதிர்காலத்திலே கைவிலங்கு இடப்படுவார்கள் காவலர்களால். அடுத்ததாக குடும்ப சூழலை சொல்லி வளர்க்கணும் ஐயா. நம்முடைய குடும்ப சூழல் எப்படிப்பட்டது, நம்மளுடைய வருமானம் என்ன,
நம்முடைய குடும்ப நிலைமை என்ன, நாம் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய கடமை என்ன என்பதை ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்துடக்கூடாது. கேட்குறான் அப்படின்னாக்கா உடனே குடும்பத்தில் யாராவது ஒருத்தன் கண்டிப்பாக இருக்கணும். ஒருத்தர் அம்மா அல்லது அப்பா, 2 பேருமே ஃப்ரீயாக விட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ என் குடும்பத்தை பொறுத்தவரை அங்கே அம்மா செல்லம் ஓவர், நான் கூட கண்டிப்பேன். என்ன ஐஃபோன் கேட்டால் வாங்கி கொடுத்துட்றதா உடனே ரொம்ப அட்வான்ஸ்டாக. எதற்கு இதை நான் சொல்கிறேன்னா, கேட்டதையெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து விட்டால் ஏதாவது ஒரு நிலையிலே அவர்கள் எதிர்பார்த்தது கிடைக்காவிட்டால் தற்கொலை என்ற முடிவுக்கு சென்று விடுவார்கள். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், அவனுக்கு நல்ல மன உறுதியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வளர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு பொருளை வாங்கி தருகிறீர்கள் என்றால் அதனுடைய விலை என்ன, அந்த பொருளை வாங்குவதற்கு உங்களுடைய எவ்வளவு நாள் உழைப்பதில் அடங்கி இருக்கிறது, எவ்வளவு வியர்வை அதில் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். என்னுடைய தந்தையார் என்னை எப்படி தான் வளர்த்தார். ஒன்றும் இல்லை, 6வது படிக்கின்ற போது நடுவர் அவர்களே இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா என்னுடைய தந்தையார் மறக்க முடியாது. தலைமை ஆசிரியராக இருந்தவர். நான் நல்லா படிப்பேன்னு எதிர்பார்த்தாரு. 6ஆம் வகுப்பு கூட்டி ஹைஸ்கூலில் சேர்த்தோன்னே முதல் 3 மாதத்தில் ஒரு டெஸ்ட்டு வரும், மிட் டேர்ம் டெஸ்ட்டும்பாங்க. அப்போ நான் 4வது ரேங்க் வாங்கிட்டேன். 4வது ரேங்க் வாங்கிட்டு அது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுன்னு உண்டு, அதில் போய் கையெழுத்து வாங்கணும். எங்கள் அப்பாட்ட எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு மாதிரியாக கூச்சமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் ஃபஸ்ட் ரேங்க் வருவேன், 500க்கு 480க்கு மேலே மதிப்பெண் வாங்குவேன் அப்படிங்கிற என்னை எதிர்பார்த்துட்டு இருந்தார். பார்த்தார் இப்படியே, உன்னுடைய ஆற்றலுக்கு அறிவுக்கு இது ரொம்ப குறைவாக இருக்குது, அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொன்னார். வெறும் இல்லை, அடுத்த முறை பார்க்குறேன் இவனுடைய அலட்சிய போக்கு தான் இதற்கு காரணம். ஒரே வார்த்தையை சொல்ல ரொம்ப அதிகமாக கண்டுக்கலிங்க. எனக்கு அப்படியே ஒரு அந்த வார்த்தைகளே நெஞ்சிலே தைப்பது போல இருந்தது. அடுத்த இதில் காலாண்டு தேர்வில் முதல் மதிப்பெண். எனக்கு முன்னாடி போனவங்களாம் பின்னாடி தள்ளி விட்டேன். அதுக்கப்புறம் கடைசி வரையில் அந்த பள்ளிக்கூடத்தில் நான் தான் முதல் மாணவன். என்னுடைய பேர் தான் திருவண்ணாடு சூசூதி ஆடவர் உயர்நிலைப் பள்ளியில் என் பேர் எழுதப்பட்டிருக்கும் 1980. அப்படி சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் கொஞ்சம் கண்டிப்பும் இருக்க வேண்டும். அடுத்ததாக நிறைய இந்த சுதந்திரம் கொடுக்குறாங்க. இந்த உணவுலங்க NCD நான் கம்யூனிகபிள் டிசீஸ் டாக்டர் என்ற முறையில் இதையும் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். எவ்வளவோ உணவு முறைகள் வந்துருச்சு, கண்டதை வாங்கி சாப்பிட்றான். பெங்களூர் போயிருந்த நடுவர்களே உண்மையான ஒரு சம்பவம். பெங்களூரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், சர் சி வி ராமன் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ICU உள்ள நான் போகிறேன். போய் ICU உள்ள பேஷண்ட் பார்த்தா எவ்வளோ பேர், 17 பேர் இருக்காங்க. 17 பேரில் என்னென்ன மாதிரி கேஸ் இருக்குன்னு கேட்டேன். 4 கேஸ் ஹார்ட் அட்டாக்கோட சம்பந்தப்பட்ட கேஸ். அந்த 4 கேஸில் வயசு பார்க்குற 3 பேர் 30 வயசுக்கு கீழே. அதில் ஒருத்தனுக்கு 23 வயசுங்க. நினச்சி பாருங்க, 23 வயசு பையனுக்கு இந்த காலத்தில் ஹார்ட் அட்டாக் வருதுன்னாக்கா அவன் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் சரியில்லை, வீட்டிலே அவர்களுடைய வளர்ப்பு சரியில்லை, உடற்பயிற்சி என்பதே கிடையாது. கோயில் மாடை போல தெரியக்கூடாது, ஜல்லிக்கட்டு காளையை போல வர வேண்டும். அதுதாங்க என்னுடைய வாதமே. கோயில் மாடு கண்ணாபுனான்னு தெரியாது, நோக்கமே கிடையாது. ஆனால் ஜல்லிக்கட்டு காளை முறைப்படி வளர்க்கப்பட்டது. அதை யாரும் போய் சீண்ட முடியாது, அதுக்கிட்ட நெருங்க முடியாது. அந்த ஜல்லிக்கட்டு காளையை போல ஒரு குறிக்கோடு ஒரு இளைஞன் வர வேண்டுமானால் அவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணக்கம். உண்மையிலே டாக்டர் மெய் மறந்துட்டாரு. காரணம், அவர் 2 குழந்தைகளை பெற்றவர். அந்த சுதந்திரம் கொடுக்கறதுனால அந்த குழந்தைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு தந்தையின் கவலையோட இன்னைக்கு அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அவருக்கு பதில் சொல்ல இந்த அணியை நிறைவு செய்ய அவசியமே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் நெல்லை ஜெயந்தா வாங்க. சுதந்திர நாடில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும். அனைவருக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சுதந்திரத்தை பறிக்க வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். யாருடைய சுதந்திரத்தை தெரியுமா? இன்று பெற்றோர்களுக்கு இருக்கின்ற அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை பறிக்க வேண்டும். ஏனென்றால் நடுவர் அவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரபல திரைப்பட நடிகை, எனக்கு நல்ல நண்பர், தன்னுடைய கணவனை பிரிந்தார். நான் கேட்டேன், கணவனும் மிகச்சிறந்த நடிகர், ஏன் பிரிந்தீர்கள் என்று கேட்டபொழுது அந்த திரை நட்சத்திரம் சொன்னார், என் கணவருக்கு மது பழக்கம், வீட்டிலே வைத்து மது அருந்த ஆரம்பித்தார், என் பையன் வளர ஆரம்பித்து விட்டான், தந்தைக்கு இருக்கிற பழக்கம் மகனுக்கு வந்துவிடக்கூடாது என்று எங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு என் மகனின் நலனுக்காக என் கணவனை விட்டு பிரிந்தேன் என்று அந்த நடிகை சொன்னார். ஆக இன்னைக்கு மகனுக்கு மாடலாக இருக்க வேண்டிய தாயும் தந்தையும்
அவர்கள் அதிக சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வதுதான் இவர்கள் திசை மாறுவதற்கு காரணமே தவிர பையன்களுக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரத்தால் மகன்கள் கெட்டு போவதில்லை. அதைத்தான் சொன்னார்கள், குழந்தைகள் எப்பொழுதுமே கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டார்கள், கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுவார்கள். அதைத்தான் சொன்னார். நான் ஒரே குடும்பத்தின் 2 பேரை பார்க்கிறேன். தந்தை மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருவை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே ட்ரினிட்டி கல்லூரியிலே படிக்க வைக்கிறார். தன் மகன் கல்லூரியினுடைய எந்த வாயிலில் வெளியே வந்தாலும் காரில் ஏற வேண்டும். ஜவஹர்லால் நேருவிற்காக 4 கார்கள் காத்து நிற்குமாம். அவர் எந்த புறத்து வாசலில் சென்றாலும் காரிலே ஏறிக்கொள்ளலாம். மோதிலால் நேரு அந்த வசதி செய்து கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் ஜவஹர்லால் நேருவை கட்டுப்பாடோடு வைத்திருந்தார். அதே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அதே ட்ரினிட்டி கல்லூரியிலே தான் அன்னை இந்திரா தன் மகன் ராஜீவ் காந்தியை படிக்க வைத்தார். ஆனால் ராஜீவ் காந்தி ஒரு பிரதமரினுடைய மகன் என்று யாருக்குமே தெரியாதாம். இங்கே 4 கார்கள் காத்து நிற்கும், அங்கே ஒரு காரும் கிடையாது. அது மட்டுமல்ல, கல்லூரி நேரம் முடிந்து ராஜீவ் காந்தி பகுதி நேரமாக வேலை பார்த்து அந்த பணத்தை தன்னுடைய செலவுகளுக்கு பயன்படுத்தி கொண்டார் சொல்கிறார்கள். ஆக ஒரு பையன்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் அவனுடைய வாழ்க்கையை முடிவு செய்வது கிடையாது. அவனை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பதை பொறுத்துத்தான், எப்படி சுதந்திரத்தை பற்றி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை பாதை அமைகிறது. அதிலும் ஆண்கள் வேலை நிமித்தமாக வெளியே சென்று விடுகிறார்கள். வீட்டிலே இருக்கிற பெண்களால் தான் குழந்தைகளை நிர்ணயிக்க முடியும். அதனால்தான் புலவர் புலமை பித்தன் ஒரு பாடலிலே எழுதினார். உங்களுக்கு கூட அந்த பாடல் நினைத்ததை முடிப்பவன் படத்திலே இடம்பெற்ற பாடல் தெரிந்திருக்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் இன்னொரு விதமாக இந்த தலைப்பை பார்க்கிறேன். அதாவது பெற்றோர்கள் கொடுக்கிற சுதந்திரம் ஆபத்தானது என்று சொல்கிறார்கள். பெற்றோர்களே இல்லாமல் சுதந்திரத்தோடு வாழ்ந்த குழந்தைகள் இந்த மண்ணிலே ஜெயித்திருக்கிறார்களே, நீங்கள் அவர்களை எப்படி பார்க்கிறீர்கள்? தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள். கண்ணதாசன் எழுதினான். தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தணலிலே வெந்து போனான். ஊன் பெற்ற யானுமே உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். உதிரத்தில் என்றுமே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள். தந்தையும் தாயும் இளமையிலே இழந்த கண்ணதாசன் சுதந்திரமாக இருந்தார், வாழ்க்கையில் ஜெயிக்கவில்லையா? ஏன் கவிஞர் வாலி எழுதினாள், தாய்க்குள் விழுந்து புறப்பட்டேன், தாய் தந்தையர் நோய்க்குள் விழுந்து போனார்கள், நொடித்து போய் நானிலத்தார் வாய்க்குள் விழுந்து புறப்பட்டேன், வருந்துங்கால் வந்து இந்த நாய்க்குள் புகுந்து நன்மை செய்தாய் நான் வணங்கும் கந்தவேளே என்றார் வாலி. ஆக கண்ணதாசனும் வாலியும் இளம் வயதிலேயே பெற்றோர்களை இழந்தவர்கள். அவர்கள் சுதந்திரமாகத்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் வாழ்க்கையை புரிந்து கொண்டதால் ஜெயித்தார்கள். ஆக கொடுக்கிற சுதந்திரம் யாரையும் கெடுத்து விடாது என்பதற்கு உதாரணம் இது மட்டுமல்ல. நீங்கள் குடும்பத்தோடு உங்களுடைய இரவு உணவையாவது தயவு செய்து எல்லோரும் குடும்பத்தினர் ஒன்றாக அமர்ந்து உண்ணுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் மனமிட்டு பேச முடியும் என்று சொன்னார். அதுதான் உண்மை நடுவர் அவர்களே. ஆக சுதந்திரம் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் குழந்தைகளை கூட்டில் இருக்கிற சிங்கங்களாக வளர்த்து விடாதீர்கள், காட்டில் இருக்கிற சிங்கங்களாகத்தான் நீங்கள் வளர்க்க வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். கூட்டில் இருக்கும் சிங்கங்களாக வளர்க்காதீர்கள், காட்டில் இருக்கும் சிங்கமாக வளர்த்தெடுங்கள். நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டுப்பாடே அவர்களுக்கு வினையாக போய்விடுகிறது அப்படின்னு சொன்னார். நிறைவாக இந்த அணியை நிறைவு செய்ய மரியாதைக்குரிய அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் வாங்க, ஆபத்தே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். நடுவர் அவர்களே, ரொம்ப அழகான ஒரு தலைப்பை தந்திருக்கிறீங்க. இன்றைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தருவது அவசியமா ஆபத்தான்னு. சுதந்திரம் தர்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, தரலாம். ஆனா அது அவசியமான யோசிக்க வைக்கக்கூடிய அளவிலே குடும்பங்களும் சமூகங்களும் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பொது இடங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதனால்தான் இந்த தலைப்பு விவாதத்துக்குரியதாக இந்த களம் ஏறி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அடுத்து வந்த சகோதரி சொன்னாங்க, வேதா, இந்த மாதிரி பிரின்சிபல் ஆளுகளை தான் பாதி பிரச்சனை நடக்குது பள்ளிக்கூடத்துல கல்லூரிகள்.
எங்கேயாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஏதாயி உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன டாக்டர் ஒளி என்ன செஞ்சாரு? எந்த அப்பாவும் எந்த அம்மாவும் என்னை விட ஒரு படி மேல என் பிள்ளை வரணும்னு நினைக்கிறவங்க தானங்க தாய் தகப்பனாரு. பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்தால் தான் வாழ்க்கை வெற்றி. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வில் இருக்கிறது, வில்லிலே அம்பு புறப்படுவதற்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அந்த அம்பை 2 பக்கமும் வளைச்சுக்கிட்டு நடுவில் நான் அந்த கயரை கட்டணும். நான் 3 சுழி தன்னகரம் போடணும். அந்த நானை டைட்டா கட்டிக்கிட்டு தான் அம்பை வச்சு நான்ல இழுத்துக்கிட்டு அடிக்கணும். அப்பதான் இலக்கு தான் வராது. அதை லூஸா விட்டோம்னா கவிஞர் சார் நம்ம லூசர் ஆயிடுவோம்ல. நீங்க சொல்றீங்க பெற்றோர்களுக்கான உரிமையை குறைக்க வேண்டும், ஆசிரியர்களுக்கான உரிமையை குறைக்க வேண்டும். அப்படிலாம் இல்லைங்க. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளை எந்நேரம் விடணும் எந்நேரம் விடக்கூடாது. 5லிருந்து 12 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணாதீங்க. குழந்தைங்க தான், உங்க பிள்ளைங்க தான், நீங்க சொல்றது கேட்டுதான் ஆகணும். உள்ள வந்த உடனே லேஸ் உங்க அப்பா இல்லையாடா, சதீஷ் வெளியே போயிருக்கேன், நீ யாரு? 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். ஒருத்தர் கேட்குறாரு, சதீஷோட நண்பர் வந்திருக்காரு, சதீஷ் அவன் பதில் சொல்கிறான். அப்படி இல்லை சதீஷ் இல்லையாடா, அவன் வெளியே போயிருக்கான், நீ யாருடா? இல்லை உங்கள் அப்பா ஃப்ரெண்டுடா. என்னடா போடா விடான்னு? அப்பாவே போடா விடான்னு தான் சொல்லுவான். நீ யாருடா? பக்கத்துட்டுக்காரன். இந்த சுதந்திரம் தேவையான ஒரு பயமா இருக்கு. என் பேரன் என்னை டே லியோனின்னு தான் கூப்பிடுவேன். நான் வீட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸுக்கு தூக்கிட்டு வந்திருந்தாங்க. என்னுடைய அதிகாரிகள்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க. டே லியோனே, இதுதான் உன் நாற்காலியான்னு கேட்குறான். எனக்கு எப்படி இருந்திருக்கேன்? யாரு முன்னாடி வேணா எதை வேணா பேசுறதுக்கு அனுமதிக்க கூடாதுங்க. ஒரு திருமணத்துக்கு போயிருக்கோங்க, விளையாட்டுக்கு சொல்ல நடுவர்களே, ஒரு திருமணத்துக்கு போயிருக்கோம், ஒரு தேவாலயத்துக்குள்ள நடக்குது. அப்போ வந்து இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருப்ப கழவராகன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு. இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு சம்மதமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வதில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியது யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் சொல்லுங்கள்னா, இந்த பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸில் 10 பேர் கையை தூக்கி எங்களுக்கு ஆட்சேபனை இருக்குது குருவானவர்களேன்னு தான். அப்படியே கல்யாணத்தை கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நிப்பாட்டி கூப்பிட்டு விசாரிச்சா, ஐயோ ஜஸ்ட் ஃப்ராங்க் ஃபாதர், இது கூட உங்களுக்கு தெரியலையா? நீங்க என்ன பூமர் ஃபாதராங்க? அவரா பிள்ளைய பெத்த ஃபாதரே கிடையாது. எவ்வளோ தவிச்சு போவோம். நீங்க ஒரு பெண்ணை பெத்த அம்மாவா நான் நினைச்சு பார்க்குறேன், எனக்கு கைகாலெல்லாம் நடுங்குது. இந்த தலைமுறைகளுக்குள்ள வரக்கூடிய சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்க மாத்தியே தான் ஆகணும். 2 கண்டிஷன் வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க எல்லாரும் 2 விஷயம். ஆம்பளை பிள்ளையா இருந்தா எங்கேயாவது ஓடிடுவேன் இப்படியே மிரட்டுறாங்க. எங்க ஊர்ல ஒரு பையன் ஓடிட்டான், 11ஆம் கிளாஸ் பையன் ஓடிட்டான். காணோன்னு தேடி அவங்க அப்பா அம்மா தேடினது கூட எனக்கு வருத்தம் இல்லைங்க. தமிழ் வாத்தியார் ஏங்கி அழுகுறாரு. என்னடா பண்ணேன்? 2 செயலுக்கு ஒரு தடவை நடுவில் ஜோக்கு தானடா சொன்னேன். ஏன்னா அவன் தமிழ் பீரியட்ல தான் இல்லாம ஓடி போயிருந்திருக்கான். அமைச்சர் கூட்டு விசாரிக்கிறாரு, கலெக்டர் கூட்டு விசாரிக்கிறாரு, டிஓ விசாரிக்கிறாரு, டிஐ விசாரிக்கிறாரு, பாடநூல் கழக தலைவர் மட்டும்தான் விசாரிக்கல, அத்தனை பேர் விசாரிச்சாங்க. அப்பா அம்மா கிறங்கி போயிருந்தா ராஜபாளையத்துக்குள்ள உள்ளூருக்குள்ள ஒரு லோக்கல் லாட்ஜில் தங்கி இருந்திருக்காங்க. நீங்கள் நான் டூருக்கு ரூபா கட்ட நீங்கள் தரல இல்லைங்க. ஸ்கூலில் டூருக்கு ரூபா கட்டினா ஸ்கூலில் டூர் அரேஞ்ச் பண்ணவே இல்லைங்க. இவங்கெல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்துருக்கான். மஞ்சுமல் பாய்ஸுக்கு படத்தை பார்த்துட்டு குணாக்கேவையும் சாட்சாத் கேரளாவில் இருக்க மஞ்சுமல்ன்ற இடத்துக்கு போகிறதுக்காக என் 3000 ரூபா கட்டி லாட்ஜுக்குள்ள ஒழிஞ்சிருந்தான். இது அவசியமா? இந்த சுதந்திரம் அவசியமா? இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் இருந்த குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தர வேண்டிய தேவை இருக்கவே இல்லை. ஹவுக்குன்னு தின்னா அடிப்பாங்க, வலிச்ச திங்களன்னா அடிப்பாங்க, கையை ஓங்கிடுவாங்க. உளுந்த வடையில் இருக்க மிளகை தூக்கி கீழே வைப்பியா, வெங்காயத்தை தனியா வைப்பியா, அடி விழும். ஆனால் இன்னைக்கு 2 இட்லி சாப்பிட்றியான்னா வேண்டாம், உன் சட்னி கேவலமா இருக்கு. மொபைல் ஃபோனை கொடு, அப்போ தான் இட்லி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு வாங்கி அதில் அதை இட்லி வேணாம் கொண்டா அதை காமிச்சு தான் இன்னைக்கு ஊட்ட வேண்டியிருக்கு. அது இல்லாட்டி பிள்ளைய சோறு இப்போ திங்கிறது இல்லை. ஒரே ஒரு கவிதை வரியோடு நான் நிறைவு செய்கிறேன். தபுசங்கருடைய கவிதை. அப்பாவை பார்த்து கேட்குறாரு, எப்பப்பா நீங்கள் கடைசியாக என்னை அடிச்சிங்க? திடீர்னு அடியை நிப்பாட்டிட்டீங்க. நீங்கள் என்று என்னை அடிப்பதை நிறுத்தினீர்களோ அன்றே என்னை மட்டும் தனியே நடந்து போக சொல்லிவிட்டு நீங்கள் நின்று விட்டீர்கள் அப்பா. வாழ்க்கை அடித்த அடியின் வலிதாங்காமல் திரும்பி பார்க்கிறேன். நீங்கள் மருந்திட முடியாத தொலைவிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஏன் அப்பா பக்கத்தில் வந்து அடிக்கவில்லை என்று அந்த கவிதை முடிகிறது. நீங்கள் அடிப்பது அவர்கள் வலிப்பதற்காக அல்ல, படிக்கட்டி கொடுக்கிறார்கள். அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள்.
பிள்ளைகள் உங்கள் தாய் தகப்பனாரும் உங்கள் ஆசிரியர்களும் உங்கள் தேசத்து தலைவர்களும் தலை நிமிரக்கூடிய அளவிலே வாழ்ந்து வாருங்கள். தேவையான சுதந்திரம் அப்படியே கைகளிலே இருக்கிறது. நம்முடைய சுதந்திரம் இன்னொருவருடைய கையில் எப்போதுமே இல்லை. சுய கட்டுப்பாடோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். தேவையில்லாத சுதந்திரம் ஆபத்தே ஆபத்தே என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஜனங்களுக்கு பெரிய கவலை பிள்ளைய தான். நம்ம காலமே எப்படி இருக்க, இவனுங்க காலம்லாம் எப்படி இருக்க போகுதோ. கல்யாணம்னு ஒன்று முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களானே தெரியலையே. பொண்ணு இவனுங்களுக்கெல்லாம் பார்த்து முடிச்சு வைப்போமா, அல்லது இவனே பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து சொல்லுவானுங்களா, இல்லை புள்ள பிறந்து அதுக்கப்புறம் வந்து சொல்லுவானா? இவன் கலாச்சாரம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. அப்படிங்கிற நேரத்தில் தான் இந்த தலைப்பில் இன்னைக்கு பட்டிமன்றம். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நாம் முதல்ல கற்றுக் கொடுக்கணும். அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிற ஹிஸ்ட்ரி முதல்ல தெரியணும். உங்கள் குழந்தைகளுக்கு அவனுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திசை மாதிரி போயிடுவான். ஐயா, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் சொல்லுங்கள். அதை வந்து பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லக்கூடாது. நான்லாம் அரிக்கன் லைட்டில், ஐயோ இந்த அரிக்கன் லைட்டை 15 தடவை சொல்லிட்டேன். அதை சொல்கிறத அப்படி இப்போ சொல்கிறது எப்போ சொல்கிறோங்கிறது தெரியாமல் சொல்லணும். அந்த கஷ்டத்தை அவனுக்கு தெரியாமல் அப்படி அறிவிக்கணும். காரணம், ஒரு காலத்தில் தன்னந்தனி காட்டு ராஜா பாட்டப்போ நாங்கள்லாம் வாழ்ந்தவன். இப்போ என்ன பாட்டு பாடுறேன்? அடங்காத அசுரந்தான் வணங்காத மனுஷன்தான் தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரத்தான் புகி 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 பாடி. அவனுங்கள்ட்ட போய் ஒரு தாய் மக்கள் சுத்த பூமர் தாத்தாவா இருக்கிய. உன் காலத்தில் இதை பாட்டு டான்ஸ் ஆனாங்கன்னா இதேவே நீ போடுறியா? அவனுடைய காலம் மாறிடுச்சு. இன்றைக்கெலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே எப்படி போடுறாங்க பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே பொம்பளை பிள்ளைகளை இவ்வளவு கேவலப்படுத்தக்கூடாது. ஒருத்தன் வேறு பேஸ்டில் போட்டு பல் விளக்கிட்டு அப்படின்னு பேசுனா ஒரு ப்ளூ கலரில் புகை வருது. அந்த பக்கம் போகிற பிள்ளைங்க அந்த ப்ளூ கலர் புகையை அப்படின்னு முறிஞ்சிட்டு சி பட அப்படின்ட்டு அவனை லைட் பண்ணாமல் போகுது. அப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டு விளக்கணுன்னு அப்படியே என்ன அப்படிங்கிறான், ரெட் கலரில் புகை வருது. அந்த பிள்ளைய நடந்து போகிற பிள்ளைய அந்த புகையை ஐ லவ் யூ அப்படிங்கிறது. ஏண்டா, வாயில் வர்ற புகையை வச்சு ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனை லவ் பண்ணுமாடா? ஏன்னா இதை போய் நம்ம பிள்ளைகளை பார்க்க வச்சுக்கிட்டு அங்கே பாரு அப்படிங்கிறான். முதல்ல ஒரு பிளேடில் சேவ் பண்ணுறேன், அந்த பிள்ளைய அப்படியே பக்கத்தில் வருது. நோ அப்படிங்கிறது. 3 பிளேடு சேர்ந்த ஒரு பிளேடில் அப்படியே சவரம் பண்ணிவிட்டு அப்படிங்கிறான். உடனே அந்த பிள்ளை ஐ லவ் யூ. ஒருத்தன் சவரம் பண்ண பிளேடை வச்சா ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனை லவ் பண்ண. வாழ்க்கையில் இப்படிலாம் காமிச்சு இப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரத்தை நம்ம கொடுக்கணும். எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு அம்மா, ஒரு போலீஸ்காரம்மா, இன்ஸ்பெக்டர், அவங்க வந்து கதவை தட்டிட்டு சார் அப்படின்னு இப்படி சல்யூட் அடித்தாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு. சார், எங்கள் ஊர் அந்தியூர் சார், எங்கள் அப்பா பேர் வேலுசாமி, எங்கள் அப்பா வாத்தியார் சார், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு. உங்கள் பட்டிமன்றத்தை போட்டால் அந்த இடத்த விட்டு நகர மாட்டார் சார். உங்களை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அப்பா வந்துருச்சு சார் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி கண் கலங்கி அழுது, அப்பா பார்த்த மாதிரியே இருக்குது சார் உங்களை அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் என் முகத்தை பார்த்துட்டு, உண்மையிலே அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்தேன். அவங்க சொன்ன ஒரு வாக்கியம், எங்கள் அப்பா ஒரு ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டரு, என்னை கட்டுப்பாடோடு வளர்த்ததுனால தான் சார் இந்த இடத்துல நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து நிற்கிறேன்ட்டு அந்த சல்யூட் அடித்தாங்க பாருங்கள். உண்மையிலே அந்த அப்பாவை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நம்ம டாக்டர் சொன்னார், இன்றைக்கி நான் ஒரு மருத்துவ கல்வி அதிகாரியாக இருக்கேன்னா எங்கள் அப்பா என்னை வளர்த்த வளர்ப்பு தான் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இன்றைக்கி இல்லாதனால தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாருங்கள், கத்திப்பாரா பாலத்திலேருந்து ஒருத்தன் ஏறி குச்சி செத்து போயிட்டேன். என்னடா காரணம்னு கேட்டால், டிஎன்பிஎல்ல என்னை செலெக்ஷன் பண்ணாமல் விட்டாங்க. டிஎன்பிஎல்ல செலெக்ஷன் பண்ணாமல் விட்டாங்கன்றதுக்காக செத்துருக்கான்னா அந்த அப்பாவும் அம்மாவும் ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்க முடியாத ஒரு மகனை உருவாக்கியிருக்காங்க.
தோல்விகளை தாங்குகின்ற அந்த மன பாரத்தை, மன பக்குவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முதல்ல கற்றுக் கொடுங்க. பசினா என்ன உணர வைங்க, வறுமைனா என்ன தெரிய வைங்க, வேதனைனா என்னங்கிறத உணர வைங்க, வியாதினா என்ன அப்படிங்கிறத வியாதிக்காரங்களை கூப்பிட்டு அவங்க படுற கஷ்டத்தை காட்டுங்க. உங்கள் குழந்தைகளை உங்கள் வீட்டில் இருக்க பாத்ரூமை சுத்தம் பண்ண சொல்லுங்க. அப்போ தான் பாத்ரூம் கழுவுறவனுடைய கஷ்டம் என்னங்கிறத உங்கள் குழந்தைகள் உணர்வார்கள். அப்படி உங்கள் குழந்தைகளை நீங்கள் அப்படி வளங்க. இந்த கட்டுப்பாடுள்ள குழந்தைகள் தான் மிக சிறப்பாக வளரும் அப்படின்னு யார் இந்த குரூப் சொல்கிறாங்க. ரைட்டு, கட்டுப்படுத்தி வளர்த்தி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் அவர்களுக்கு தனித்தன்மை என்று ஒன்று உண்டு. அந்த தனித்தன்மையை எந்த பெற்றோர் மதித்து அவனுக்கு சுதந்திரமாக அந்த காற்றை சுவாசிப்பதற்கும் அவன் சுதந்திரமாக பழகுவதற்கும் அனுமதிக்கிறார்களோ அந்த குழந்தைதான் மிக பிரகாசமாக வரும். பாரதிதாசன் என்ன சொன்னார்? சிங்க இளைஞனே சுடர்முகம் தூக்கு, சிறகை விரி, எழு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு இளைஞர்களை கூட்டுக்குள் அடைக்காமல் சுதந்திரமாக வெளியே செல்ல வைத்தார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். நமது குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் சுதந்திரம் எப்படி இருக்கணும்னா, பட்டம் விடுறோம், எவ்வளோ உயரத்தில் வேணாலும் பட்டம் பறக்கும். பட்டத்தை பார்த்து நம்ம சுதந்திரமாக அவ்வளோ உயரத்தில் பறக்குது பாருங்க. ஆனால் அந்த நூல் நம்ம கையில் இருக்கணும். அந்த நூலுங்கிற கையை விட்டுட்டோம்னா பட்டம் எங்கே போகும் என்று நமக்கே தெரியாது. எனவே குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் அளவான சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாப்போடு நீங்கள் வளர்த்தால்தான் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கான குழந்தைகளாகவும் நாட்டுக்கான குழந்தைகளாகவும் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி, குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் சுதந்திரம் ஆபத்தானது தான். அளவான சுதந்திரத்தை சரியாக கொடுத்து நெறியாக வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் தான் இந்த நாட்டை உருவாக்கும், இந்த நாட்டை ஆளும், இந்த நாட்டை பாதுகாக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு இராணுவம், காவல்துறை, பள்ளிக்கூடம், அரசு நிறுவனங்கள் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் தான் சிறப்பாக செயல்படுகிறது என்று சொல்லி நமது குழந்தைகளுக்கு அளவான சுதந்திரத்தை ஆனந்தத்தோடு கொடுத்து இந்த சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.